அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த மாதத்தின் துயரங்கள் மறைந்தது. இருளும் வெளிச்சமுமான சூழ்நிலை இருந்தது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் முழுவதுமாக அகற்றிவிட்டார். இந்த புதிய மாதத்தில் தேவன் தானே உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக, இரட்டிப்பான அடையாளமாக, இரட்டிப்பான சந்தோஷமான, இரட்டிப்பான மகிழ்ச்சியும், இரட்டிப்பான எதிர்காலத்தையும் உங்களுக்கு கொடுத்து அவர் நாமம் மகிமடையும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு தேவன் தரும் வாக்குத்தத்தமான ஒரு ஜீவ சத்தியம். சக்கரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவர். ஒன்றை நீங்கள் காணாமல் போயிருக்கலாம், ஆனால் இரட்டிப்பாக அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த மாதத்தில் ஒரு இடத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், இரட்டிப்பான இடத்தை அவர் தருவார். ஒரு பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், அது இரட்டிப்பான பணமாக அவர் தருவார். ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் இரட்டிப்பான சந்தோஷமாக உங்களுக்கு அதை தருவார். ஒரு அடையாளத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், இரட்டிப்பான அடையாளத்தை உங்களுக்கு தருவார். ஆகவே கர்த்தராகிய தேவன் சொல்லும் செய்தி என்ன? நம்பிக்கையுடைய சிறைகளே, என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார் என்ற விசுவாச நம்பிக்கையுள்ள தேவ ஜனங்களே, அரணுக்கு திரும்புங்கள். அசையாத கண்மலையாம் ஆண்டவராக இயேசுவிடத்தில் திரும்பி வாருங்கள். அவரே என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய தேவன் என்று இதோ தாவீது அறிக்கையிட்டாரே, அந்த கோட்டையும் அருணுமான கர்த்தரிடத்திற்கு இந்த நாள் திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி கர்த்தர் அதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார். இஸ்ரவேலர்களை பாருங்கள். எகிப்திலே தேவன் அவர்களுக்கு முதலாவதாக விடுதலை கொடுத்தார். இரண்டாவதாக பாலும் தேனும் ஓடும் தேசத்தை கொடுத்தார். இரட்டிப்பான நன்மையை அவர்கள் கண்டார்கள். ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இரட்டிப்பான நன்மையை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 19 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்கள். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆண்டவரே, எங்களை குணமாக்கும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஆசாரியனுக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு தேவன் அனுப்பினார். பைபிள் சொல்லுகிறது, போகும் வழியில் அவர்கள் சுகமானார்கள் என்று. ஆனால் ஒருவன் திரும்பி வந்தான், சுகமாக்கின் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி காணிக்கையாக தன்னை அர்ப்பணித்தான். நடந்தது என்ன? ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அன்பானவர்களே, முதலாவதாக அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். இரண்டாவது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். பரலோகத்தில் அவன் பெயர் எழுதப்பட்டது. மற்ற 9 பேரும் வெறும் சுகம்தான் பெற்றுக்கொண்டார்கள். ஒரே காரியம்தான் நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனை திரும்பி வந்தவனுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைத்தது. அவனுக்கு சுகமும் கிடைத்தது, அவனுக்கு ரட்சிப்பும் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தில் யோபு என்கிற பரிசுத்தவான், அவர் ஆடு மாடுகள் இழந்தார், அவர் ஒட்டகங்கள் இழந்தார், அவர் நிலபுலன்கள் இழந்தார், தன் பிள்ளைகளை இழந்தார், தன் சுகத்தை இழந்தார். ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் அரணுக்கு திரும்பி வந்தார். ஆண்டவராக இயேசு என்கிற அரணும் கோட்டையுமான தேவனிடத்தில் அவர் திரும்பி வந்தார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. இதுதான் அரணுக்கு திரும்பி வருவதன் அடையாளம். நம் மாதத்தில் முதல் நாளாகி இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர்
உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான அடையாளங்களை, இரட்டிப்பான அற்புதங்களை, இரட்டிப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவர். பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். கடந்த காலம் மறைந்தது. இன்றைய நாள் முதல் உங்களுக்கு இரட்டிப்பான அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஏதோ ஒன்றை தேடி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உனக்கு 2ஐ தருகிறார். நீ ஏதோ ஒரு காரியத்தை விரும்பியிருக்கலாம், உனக்கு 2 காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். நீர் ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம், ஆண்டவர் உனக்கு இன்னொரு பதிலையும் கொடுக்கிறார். அது எத்தனை ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? ஆகவே அரணுக்கு திரும்பிய யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்போது இது அறிக்கையிட்டார் தெரியுமா? எல்லாம் இழந்து நின்றிருந்த போதுதான். அரணான இயேசுவண்டை வந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார், என் கண்கள் அதை காணும் என்று மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை அவர் பற்றி கொண்டார். அவர் ஜெப வீரனாக மாறினார். இதுதான் அரணுக்கு திரும்புவதின் விளைவு. அவர் அவநம்பிக்கை பேச்சு பேசி கொண்டிருக்கவில்லை, இழந்ததை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லை, யார் யார் மேலே குற்றம் சொல்லி கொண்டு தெரியவில்லை. மாறாக ஜெப வீரனாக அரணுக்கு திரும்புவது, கிறிஸ்துவண்டை வருவது என்பது ஜெப பிள்ளைகளாக நம்மை மாற்றி விடுகிறது. கர்த்தரை பற்றி கொள்ள செய்கிறது. கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பிக்கிறார். இருட்டை வெளிச்சமாக மாற்றி விடுகிறார். இதோ கல்லான காரியத்தை லகுவாக மாற்றி விடுகிறார். இதோ முடியாத காரியத்தை முடிக்கும்படி உருவாக்கி விடுகிறார். இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் தேவன் அவர் சிறையிருப்பை திருப்பினாராம். அதோடு விட்டு விடவில்லை. ஒரு சிறையிருப்பை திருப்பினார். 2வது, அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தாராம். அவர் 7000 ஆடுகளை இழந்தார், 14,000 ஆடுகள் கிடைத்தது. அவர் 3000 ஒட்டகங்களை இழந்தார், 6000 ஒட்டகங்களை கொடுத்தார். 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளை இழந்தார், 1000 மாடுகளும் கழுதைகளும் அவர்களுக்கு கிடைத்தது. அவருடைய பிள்ளைகளை திரும்பவும் கொடுத்தார். அவர் மேலே பிசாசு வைத்திருந்த பொல்லாத வியாதிகளை தேவன் எடுத்து விட்டார். அவருக்கு ஆயுசு காலங்களை கொடுத்தார். அவர் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த நாள் வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற நாள். இந்த நாள் முதல் ஒவ்வொரு காரியத்திலும் இரவும் பகலும் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். இரட்டிப்பான நன்மையினால் என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, இரட்டிப்பான அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் கர்த்தாவே, இரட்டிப்பான அடையாளங்களை எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே, உம்மை என்றென்றும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமது பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பான அடையாளங்களோடு, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு, இரட்டிப்பான அபிஷேகத்தோடு, இரட்டிப்பான சுகபலத்தோடு கூட அதை கொடுத்து மகிமைப்பட நீர் வல்லவராயிருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. இந்த மாதத்தில் முதல் நாள் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் இதோ என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இன்று முதல் இரட்டிப்பான பதில் வரட்டும், இரட்டிப்பான அபிஷேகம் இறங்கட்டும், இரட்டிப்பான அடையாளங்கள் கிடைக்கட்டும், இரட்டிப்பான சுகம் கிடைக்கட்டும், இரட்டிப்பான நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் தேவனே. அடைக்கப்பட்ட திருமண கதவுகள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆசீர்வாத கதவுகள் திறக்கட்டும். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.